அவருக்கு என்னம்மா திரட்ட வேண்டும்? 7 வண்டி உருக்கு. 7 வண்டி உருக்கு. உண்மைதான். 7 வண்டி உண்மை. சரி, 7 வண்டி கறி. இதையெல்லாம் கொண்டு இது எல்லாம் கொண்டு அந்த சதுர்வேல் அடிக்கணும். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தங்கமே பொன்னரும் சங்கரும் பையவனும் சாம்புவம் எனக்கு உடன் பிறந்த என்னுடைய அண்ணமார்கள் இந்த 10 கோட்டை தேடி அண்ணா தங்கா இந்த தங்கியுடைய எதிர்பார்ப்பு காண வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிறீங்களா? உன்னுடைய திருமணியை உன்னுடைய தங்கையாப்பட்ட இந்த அரைக்காணி நல்ல தங்கம் போன்று செய்தேன். உடன்பிறவா சகோதரர் மையமொழியுடைய அருளாக என்றுமே தீர்க்க சுமங்கலியாக உண்டாகட்டும். எதற்காக தேடி வந்திருக்கிறோம் தெரியுமா? அதுக்கான தங்கமே சோழ நாட்டை ஆண்டு வரக்கூடிய சோழ மன்னன் இல்லையா? அந்த சிவ சோழ மன்னனுக்கு 60 கஜ நீளம் 70 கஜ அகலம் கொண்ட சங்கு வெள்ள கொம்பன் சாதிகுல ரஞ்சிதம் பூவார் கூட்டத்தை சேர்ந்த மிகப்பெரிய ஒரு பன்றியாகப்பட்டது சோழ நாட்டையே அதாவதம் செய்து வருகிறதா? அப்படிப்பட்ட பன்றி அழிப்பதாக இருந்தா அந்த பன்றி என்னவென்று சொன்னதா? என்னவென்று பொன்னர் சங்கர் வையமலை சாம்பன் மூவல்லே நடுவிருந்தவனாகிய அந்த சங்கரன் வந்தா கட்டம் மைத்து ஒரு மைத்ததான் பிடுங்க முடியும், உங்களால என்ன எதுவுமே செய்ய முடியாது சொல்லி வீராப்பு பேசி அங்க இருக்கக்கூடிய வெள்ளாங்குளத்தை அதாவதம் செய்து வருகிறதா? இருந்த சோழமன் என்ற தினம் வந்து எப்படியாவது அபயத்தை காருங்கள் என்று சொல்லி இருக்கிறார்களா? தங்கா காராள வம்சத்திலே குன்னடையான் பெற்ற இந்த இளச்சிக்கர்கள் பொன்னனும் சக்கரும் வையமலை சாம்பவன் இந்த மூவர்களை கூறவிட்டு சொல்லியிருக்கின்றனர் என்றால் அந்த பன்றி ஆணவம் பிடித்த அந்த பன்றியை விடலாமா? அது மட்டும் இல்லையம்மா, நமக்கெல்லாம் விளையாட்டியா நடக்கக்கூடிய சோழ மகன் ஆபத்து என்றால் அது நமக்கு சேர்ந்ததல்லவா? அந்த ஆணவம் பிடித்த பன்றியை கொண்டே ஆக வேண்டும் என்று என்னுடைய மனம் நான் பொறுத்த மனம் பொறுக்க மாட்டேங்கிறேன். யாத்திரையால போக வேண்டும். போகக்கூடிய நாங்கள் உன்னிடம் ஒரு வார்த்தை சொல்லி போகணும். அண்ணா எப்ப என்னை குறித்து சொல்லுவோம் போவது உறுதி. தங்கி இடத்துல சொல்ல தங்கி ஒரு நல்ல வார்த்தை சொன்னா உடனே அண்ணா பதறாதீங்கண்ணா. என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய தாய் தந்தை அபயமிட்டு வரும்போது நம்மளுடைய தாய் தந்தையை ஆதரிக்கக்கூடிய வேலை அந்த சோழ மன்னனுக்கு இருந்தது. தாய் தந்தையருக்கு அதாவது அடைக்கலம் கொடுத்த அந்த சோழ மன்னன் அந்த சோழ மன்னனுக்கு ஒரு ஆபத்து என்றால் நாம காக்காத விட்டா அதை விட பாவங்கள் பெருத்த பாவங்கள் வந்து சேரும். செய்த நன்றி என்றைக்கும் மறக்க கூடாதுன்னா செய்த நன்றி ஒரு மனிதன் மறக்க கூடாது. அதனால அந்த பன்னியை வேட்டையாடி அந்த சோழ மன்னனுடைய இடையூறு தீர்த்து நீங்க வந்து சேருங்களா? என்னுடைய தங்கை தங்கா அப்படியே சொல்லிட்டேன். அண்ணா தங்கையா நான் சொல்லிவிட்டாங்க. நீ வாள் எடுத்து கொடுக்க வேண்டாம் தங்கா, உன் வாய் வார்த்தைகள் ஒன்று போதும். அதாவது புகையை விட்டு வெளியே வந்த சிங்கம் போல அண்ணன் சின்னனை நாங்கள் கொக்கரித்து நிற்கிறான். இந்த கோபம் நமக்கு ஒண்ணும் போதாது, நமக்கு சாமர்த்தியம் இருந்தா மட்டும் போதாது. வேணும் ஒரு பன்றியை கொடுதாக இருந்தா அந்த அதாவது 60 கஜ நீளம் 70 கஜ அகலம்னா அது எவ்வளவு பெரிய பன்றியா இருக்கும்? ஆயுதம் வேண்டும் அல்லவா? ஆயுதம் இல்லாமல் எப்படி பன்றி வேட்டையாடுவது? இதோ வீரவட்டுமா இருந்து விட்டால் போதாது. அந்த பன்றி அப்பேற்பட்ட பன்றியை வேட்டையாடுவதா இருந்தால் அதுக்கு தகுதியான ஒரு வேட்டம் வேணும். மலை போல் இருக்கக்கூடிய பன்றியை மலைப்பது சர்வ சாதாரண மலை இல்லவா? அண்ணா எப்படி மக்கள்வது? அந்த 70 கஜ உயரம் 60 கஜ அகலம் அந்த பன்றியை மலைப்பதற்கு நான் ஒரு வழி சொல்றேன்னா அண்ணா, இந்த தங்கியுடைய வார்த்தைய என்னைக்கும் சிறமேல் கொண்டிருப்பீங்க என்னுடைய அண்ணமார்கள். அதனால தன்னுடைய வார்த்தையை நாங்கள் எப்பொழுதும் தட்டி பேசணும். அந்த பண்ணையை கொள்வதா இருந்தா சதுர் வேல் அடிக்க வேணும்னா அண்ணா ஆச்சரியமாக இருக்கிறது தங்கையார் சொல்வது. எப்படி சதுர்வேல் என்றால் அவருக்கு என்ன மாத்திரட்ட வேண்டும்? 7 வட்டு உருக்கு
வண்டி உருக்கு. உருக்கு, 7 வண்டி உமி, சரி 7 வண்டி கறி, இதையெல்லாம் கொண்டு இது எல்லாம் கொண்டு அந்த சதுர்வேல் அடிக்கணும். அதாவது ஒரு வேலுன்னா இப்படி 3 திரிசூலம் மாதிரி இருக்கிறதா வேலு. சதுர்வேலுனா இப்படி 4 முகம் இருக்கும். அந்த 4 முகம், அதாவது பண்ணி குத்துற இது பாத்தீங்கன்னா வேட்டையாடுறது பாத்தீங்கன்னா அந்த 4 முகம் இருந்தாதான் பேர் சதுர்வேல்னு பேரு. அப்படி சதுர்வேலை திரட்டி அதை கொண்டு போய் வேட்டையாடணுங்கிற. ஏமா இந்த உலகத்துல சதுர்வேலை திரட்டுறதுக்காக நம்மளால முடியாது. முன்னாடி கொண்ட மாட்ட ஆசாரி கிட்ட போலாம். 7 வண்டி உருக்கு, 7 வண்டி உமி, 7 வண்டி கறி. இந்த இரவு விடியலுக்குள்ள இந்த இரவு விடியலுக்குள்ள வேட்டை பத்தி அடித்தாக வேண்டும். புறப்படுங்க போலாம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.